ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷப லக்ன ரிஷப ராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தியா என்ற பதிவானது, இந்த பதிவானது உங்கள் லக்னத்துக்கு எண்ணி வர 3ஆம் பாகமான 3ஆம் ராசியான கடகராசின்னு பதிவாகும். இந்த கடகராசி நட்சசாரம் இருக்குது. அந்த நட்சசார வாயிலாக உங்களுக்கு தசாபதி எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறாங்க தான் இந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி நான் விளக்கமாக நான் புரிஞ்சுக்கிறது விளக்கத்தை நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது 2 கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்டத்தை பார்த்து லான் போட்டிருப்பாங்க. அதாவது லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அது வந்து 1, 2, 3 எண்ணி வர அது 3ஆம் பாகத்தோட பதிவு தான் இந்த கடகராசின் பதிவு. ஓகேங்களா? நட்சத்திர சாரத்தை எப்படி நம்ம பார்த்து பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி கட்டத்துக்கு முன் பேஜ் நவாச கட்ட பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிரகத்தை வருஷப்படுத்தியிருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா கிரகத்தை அதாவது நட்சத்திர சாரத்தை நம்ம பெயரிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நகரில் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி அளிக்கிறாருங்கிறது புரிதோட விளக்கத்தோட பதிவோட விளக்கம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இது வந்து எத்தனை கூடிய தசாபதி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 7 கூடிய 12 கூடியவன் செவ்வாய் திசைங்க. ஓகேங்களா? அப்போ செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா 9 கூடியும் 10 கூடியும் சனி புத்தி. ஓகேங்களா? ரைட். அப்போ இது எத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் திசையானது 7 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். செவ்வாய் திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 1 வருடமும் 1 மாதமும் 9 நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நாங்கள் ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கிறது அந்த பதிவு பார்க்கணுமா கேட்டிங்கனாக்கா, அப்படி கிடையாதுங்க. ரிஷப லக்னமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக நீங்கள் இந்த பலன் அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 3ஆம் ராசியான 3ஆம் பாகமான கடகராசி நட்சத்திரங்கள் பார்த்துடலாம். அது என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க? புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா பூசம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலி 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய 9 கூடிய 10 கூடிய சனீஸ்வர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கிறோம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 சம்மந்தப்படுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பார்த்தீங்கன்னா 8 கூடிய 11 கூடிய இல்லைங்களா, குருவோட சார் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 சம்மந்தப்பட்டு 8, 11 சம்மந்தப்பட்டு 9, 10 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னங்க சனீஸ்வர பகவான் அதாவது வர்க்கோத்தம் பெறார். அதாவது ஒரு 9 கூடிய 10 கூடிய பார்த்தீங்கன்னா 3ல் போய் மறைஞ்சி தன்னை வலுப்படுத்துறாரு. ஓகேங்களா? அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் மரவஸ்தானமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இதுக்கு நம்ம என்ன பலன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா, இந்த காலகட்டங்களில் நாம் அதாவது தொழிலாகட்டும், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட பயணமாகட்டும், ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி பயணம்லாம் நம்ம அதிகப்படி நம்ம பயணிக்கூடிய அளவில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு படிக்கிற இளைஞர் படிக்கிற ஒரு மாணவர்கள் இந்த ஜாதக அமைப்பில் இருந்ததுனாக்கா, அதாவது ஊர் விட்டு ஊர் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய உச்சக்கல்வி உயர்கல்வி பிகிச்சடி இந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸ் பாலிசி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கேஸ் நடக்குது, இந்த மாதிரி அமைப்புகள் நடக்குது அப்படின்னாக்கா, இது பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தானா அந்த 3 தாமதம் கொடுக்குங்க பார்த்து நட்சத்திர சாரதங்க பேசும். அப்போ 8, 11 சம்மந்தப்படுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு முயற்சியில் ஏதோ ஒரு சம்திங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு முயற்சிகள் நீங்கள் வேலை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது தொழில் சார்ந்த விஷயமா இருக்கும், ஒரு ஆன்மீகம், தூரத்து பயணம், புனித யாத்திரை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதே மாதிரி தர்மகர்த்தா காரியகர்த்தா இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, அது நல்ல ஒரு மெச்சூரிட்டியோட நம்மளுக்கு நல்ல ஒரு லைஃபோட சிறப்போட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதே ஒரு மூத்த சகோதர நண்பர்களோட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இலக்கமாக நல்ல ஒரு லாபமாக ஒரு நல்ல ஒரு ஃபேவரட்டாக நம்மளுக்கு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம சொந்தமாக தொழில் தொடரக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது லாப மோட்டிவ் நம்ம எதுவுமே நம்ம செயல்பாடு இருக்குங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அது சொல்கிறதுக்கு கூட நேரங்கள் இல்லை. அடுத்த சாரத்துக்கு அடுத்த சாரம் பார்த்து பூசம் சாரம் இல்லைங்களா? அப்போ பூச சாரத்தில் உங்களுடைய 9, 10 கூடிய அதாவது பூசங்கிறது யாரோட சாரங்க? அதாவது சனியோட சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9, 10 கூடிய சனீஸ்வரர் தான் புத்தினாதான் இல்லைங்களா? அப்போ வந்து சுய சாரத்தை புத்தி நடத்துறாரு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா
இந்த காலகட்டங்களில் அப்போ சுயசாதிலேருந்து இப்போ புத்தி நடத்தி பார்த்தீங்கன்னா 9ஆம் மீட்டர் பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 3ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 9, 10 இந்த இடத்துல டபுளாக சம்மந்தப்படுறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் இந்த மாதிரி அமைப்பில் இந்த காலகட்டம் பார்த்தோம்னாக்கா ஒரு தடுமாட்டமும் ஒரு நிலையும் இருக்குமான்னு கேட்டாக்கா சும்மா ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்க, பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நாமளும் சொந்த தொழில் நாமளும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நாமளும் அது ஒரு சம்பளக்காராக இருந்து நாமளும் ஒரு கூலிக்காராக இருந்து நாமளும் வேலையாட்களாக இருந்து நம்ம செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம், புனித யாத்திரை இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு, தொழில் விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு போகிறது, தூரத்து பயணம் போகிறது, ஊருக்கு ஊர் போயிட்டு வர்றது, இதெல்லாம் நம்ம ஜெகசமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தையோட சாலம் பார்த்து காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாமத நிலை கொடுத்தாலும் நல்லா வலுவானதாக இருக்கும். ஓகேங்களா? ஊரில் தருமபுரி தாரிக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற காலகட்டங்களில் நல்ல அமைப்பு, நல்ல ஒரு மெச்சூரிட்டி, நல்ல சிறப்பு அம்சம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஊரில் பார்த்து தர்ம காரியம் இந்த மாதிரி பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய அறக்கட்டளை இந்த மாதிரி பொது காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு கேட்டால் கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த பேருப்புகள் பட்ட படிப்பு இதெல்லாம் படிக்கிற அந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு நிதானமான படிப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அது பிஹெச்டி படிப்பு நல்லா இருக்கும். இருந்தாலும் பேருப்புகள் பட்டப்படி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பார்த்து உஷாராக சூதனமாக நம்ம படித்தோம்னா ஒரு ஓகே தாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருங்க. அது மாமியார் சாணம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வாக்குவாதங்கள் வரும். அதை கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருங்க. நீங்கள் எவ்வளோ சொல்கிறப்போ அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ ஆயில் சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி 5 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ 2 கோடி 5 கோடி சாரத்தில் பார்த்தீங்கன்னா 9 கோடி 10 கோடி பயணிக்கிற அப்போ இந்த இடத்துல என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 3ஆம் பாவம் கடகம் வீடு சம்மந்தப்படுது. அதே மாதிரி 5 சாரம் சம்மந்தப்படுது. அது மாதிரி கிரகமாக 9, 10 சனீஸ்வரமாக சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இன்னும் நம்மளுக்கு ஒரு கொடுப்பனை என்ன ஒரு பலன் அப்படி கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தொழிலில் நம்ம வருமானம் லாபத்தை ஈட்டுறதுக்கு நம்ம செயல்திறனை காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அந்த விடாமுயற்சியை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெறுமானா சின்ன இக்கட்டுகள் பிரச்சனைகள் வரும், ஆனால் வெற்றி பெற்றுவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைங்க பேருப்புகள் பட்டப்படி படிக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு உண்டான நம்ம வேலைப்பாடுகளை பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் சம்மந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு பாரம்பரிய தொழில் சம்மந்தப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஃபேவரேட்டாக இருந்தாலும் கொஞ்சம் மத்து தன்மையோட போக இருந்தால் ஒரு குறைபாடு இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூர்வீகத்தில் உள்ள இடம், வீடு, வாசல், வண்டி, வாகனம் இந்த மாதிரி அமைப்பில் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலம் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் ஒரு தாமத்தை கொடுத்து ஒரு லீவ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரிங்க, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. நீ பயணிச்சு பிறகு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.